லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அன்னைக்கு உங்க கர்ச்சீஃப் ஹாஸ்பிட்டலில் மறந்து விட்டுட்டு போயிட்டீங்க. அது ஆக்சிடென்டெல்லாம் என்கிட்ட வந்துருச்சு. வீட்டில் தான் இருக்கு. நெக்ஸ்ட் டைம் உங்களை மீட் பண்றப்போ நான் அதை உங்ககிட்ட கொடுத்துட்றேன். ஏங்க, அன்னைக்கு ஃபங்க்ஷன்ல என்ன ஃபயர் ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்தினது நீங்க தானே? ஏங்க சொல்லுங்க, நீங்க தானே? அது வந்துங்க, எனக்கு என்னமோ நீங்க தான் என்ன காப்பாத்திருப்பீங்கன்னு உள் மனசு சொல்லுது. தயவு செஞ்சு மறைக்காம உண்மையை சொல்லுங்க. அன்னைக்கு என்ன காப்பாத்தினது நீங்க தானே? ஆமா சார், நான் தான் உங்களை காப்பாத்தினேன். அன்னைக்கு இருந்த சிச்சுவேஷன்ல யார்கிட்டயுமே சொல்ல முடியல. அதான் சைலண்டா போயிட்டேன். பாத்தீங்களா, நான் கெஸ் பண்ணது கரெக்டா இருக்கு. அன்னைக்கு நீங்க என்ன ஃபயர் ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்திருக்கீங்க. இன்னைக்கு எங்க ஃபேக்டரி ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. எனக்கு எப்பெல்லாம் ஹெல்ப் தேவைப்படுதோ அப்பெல்லாம் தேவதை மாதிரி வந்து ஹெல்ப் பண்றீங்க. ஏங்க, வழக்கமா எல்லாருமே கடவுள் மாதிரி வந்து காப்பாத்துறீங்கன்னு தானே சொல்லுவாங்க. நீங்க இந்த தேவதை மாதிரின்னு சொல்றீங்க. நீங்க பொண்ணா இருக்கிறதுனால தேவதைன்னு சொன்னேன். புதுசா இந்த மாதிரி ஏதாவது சொன்னா ரசிக்கணுங்க. இப்படிலாம் கேள்வி கேட்க கூடாது. சிஸ்டர், ட்ரீட்மெண்ட் முடிஞ்சா? முடிஞ்சிச்சு சார். இது பெயின் கில்லர் டேப்லெட் 3 வேளை போடுங்க, சரியாயிடும். ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். தேங்க்யூ. ஓகே சார். சார் சார், அப்போ நான் கிளம்புறேன் சார். எங்க? வீட்டுக்கு தான். வாங்க, நானே உங்களை ட்ராப் பண்ணிட்டு போறேன். இல்ல சார், நானே போய்க்கிறேன். உங்களுக்கு எதுக்கு சார் சிரமம்? இதுல எனக்கு என்னங்க சிரமம் இருக்கு? நீங்க எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு இந்த சின்ன ஹெல்ப் கூட பண்ணக்கூடாதா? சென்டிமெண்டா பேசி கேட்டுட்டீங்க. சரி வாங்க போலாம். வாங்க. ஏன்பா, நீங்க 3 பேரும் ஒன்னா தானே போனீங்க? இப்போ கார்த்தியை மட்டும் அங்க பிரச்சனை நடக்கிற இடத்துல விட்டுட்டு வந்துட்டீங்க. அவனையும் பார்த்து பத்திரமா கூட்டிட்டு வந்திருக்க வேண்டாமா? இங்க பாருங்க, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் இங்க இருக்கணும். எப்படியாவது தேடி புடிச்சு அவனை கூட்டிட்டு வாங்க. அம்மா, நாங்க போன இடத்துல சின்னதா ஒரு பிரச்சனை நடந்துருச்சுமா. அப்போ நாங்க 3 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமா போயிட்டோம். அப்படி போனதுக்கு அப்புறம் திரும்ப நாங்க அவனை தேடி பார்த்தோமா. எங்களால அவனை கண்டுபிடிக்க முடியலமா. போன் போட்டாலும் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல. அதனாலதான் போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்கோமா. அவங்க நிச்சயமா நம்ம கார்த்திக் பத்தின தகவலோட நம்மள காண்டாக்ட் பண்ணுவாங்கம்மா. என்னடா பொறுப்பு இல்லாம போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்றீங்க? எனக்கு என் பையன் இப்பவே வேணும். அவன் இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நாச்சியா, எதுக்கு இப்போ கண் கலங்குற? அவன் என்ன சின்ன பையனா காணாம போறதுக்கு? வந்துருவான் நாச்சியா, கவலைப்படாத. என்னங்க? என்னம்மா? நம்ம வீட்டு முன்னாடி கார் வந்து நிக்குது, ஆனா யாருன்னு தெரியல. ஒருவேளை ராஜேஸ்வரி அம்மாவோட காரா இருக்குமா? இல்லங்க, அவங்க கார் மாதிரி தெரியல. ஏங்க, தீபா ஏதோ பையனோட வரா. வயசு பொண்ணு இப்படி வயசு பையனோட வந்தா ஊர்ல 4 பேர் 4 விதமா பேச மாட்டாங்களா? இது கிராமங்க, இப்படியே நடந்துப்பாங்க. ஏய், இப்ப என்ன ஆயிப்போச்சு? அவ என்னமோ பெரிய குத்தம் செஞ்சுட்டு வந்த மாதிரி பேசுற.
ஒரு பொண்ணு ஆணோட சேர்ந்து வந்தா தப்பா பேசுவியா? ம், பொண்ணுங்களுக்கு பொண்ணு தாண்டி எதிரியா இருக்கீங்க. ம். உள்ள வாங்க சார். வாங்க சார். வாங்க சார். ஏய் தீபா, என்னாச்சு? கையில அடிபட்டு இருக்கு. எப்படி ஆச்சு ஆமாப்பா, இது? ரொம்ப பதறாதம்மா. சின்ன என்னடி? காயம்தான். இதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டரையும் பார்த்துட்டு வந்துட்டேன். தீபா, சாரி யாருமா? உனக்கு தெரிஞ்சவரா? அப்பா, சார் நானே சொல்றேன். என் பேர் கார்த்திக். சொந்தமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். ம். உங்க பொண்ணு எங்க ஃபேக்டரி விஷயமா எங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தப்போ ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அந்த குரூப் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துறப்போ தான் இவங்க கையில காயம் ஏற்பட்டுச்சு. நான் தான் சார் உங்க பொண்ணு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் காயத்தை கட்டு போட்டு கூட்டிட்டு வந்தேன். மற்றபடி பயப்படுற மாதிரிலாம் எதுவும் இல்லை சார். ரொம்ப நன்றி தம்பி. எதுக்கு சார்? இல்ல, என் பொண்ணை ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி கூட்டிட்டு வந்து விட்டுருக்கீங்க. சார் என்ன சார் நீங்க? உங்க பொண்ணு தான் சார் எங்களுக்கு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்களால தான் எங்க பிசினஸ்க்கு வந்த பிரச்சனையே சால்வ் ஆயிருக்கு. நல்லா கேட்டுக்கோ. ஜானகி, தம்பிக்கு ஏதாவது குடிக்க? இல்ல சார், வேண்டாம், நான் கிளம்புறேன். இல்ல தம்பி, இவ்வளவு தூரம் வந்துட்டு எதுவுமே சாப்பிடாம போனா எப்படி? ஜானகி, போய் காஃபி கொண்டு வா. சரிங்க சார், என் அப்பா அம்மாவை உங்களுக்கு சொல்லாமையே தெரிஞ்சிருக்கும். இவர் என் அண்ணன். வணக்கம் சார். வணக்கம். இவங்க என் அண்ணி. இவன் என் தம்பி. ஹாய் அங்கிள். தம்பியை நிக்க வச்சே பேசிட்டு இருக்கோம். வாங்க தம்பி, வந்து உட்காருங்க. என்ன சார், இங்க இருக்கிற போட்டோஸ், இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ நீங்க பெரிய இசை குடும்பமா இருப்பீங்க போலயே. ஆமா தம்பி, நானும் என் பையனும் கோயில்ல வாசிக்கிறோம். நான் நாதஸ்வரம், அவன் தவளு. இசை தான் எங்க குடும்பத்துக்கே சோறு போடுது. இசையை விட்டா வேற எதுவுமே எங்களுக்கு தெரியாது. எனக்கும் மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும் சார். ஆனா நான் கேட்கறதோட சரி, வாசிக்கிறதெல்லாம் இல்லை. யார் வந்திருக்காங்க? கார் வந்திருக்கு. மா, கார்த்தி எதுக்கு இங்க வந்திருக்காரு? தீபா பத்தின உண்மை தெரிஞ்சுதான் இங்க வந்திருக்காரா? இல்லடி, அப்படியெல்லாம் இருக்காது. அப்படி என்னதான் பேசிட்டு இருக்காங்கன்னு கேட்போம். சார், எனக்காக ஒரு பாட்டு வாசிக்க முடியுமா சார்? என்ன சார் திடீர்னு இப்படி கேக்குறீங்க? ஐயோ இல்ல, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வேண்டாம். ஐயோ அப்படிலாம் கிடையாது. திடீர்னு கேட்டதுனால கொஞ்சம் நர்வஸ் ஆயிட்டோம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அப்பா. சரிப்பா.
சூப்பர் சார், கையை கொடுங்க. நீங்க வாசிச்ச ராகம் பேர் கூட எனக்கு என்னன்னு தெரியாது, ஆனா என்னால மெய் மருந்து ரசிக்க முடிஞ்சது. எடுத்துக்கங்க தம்பி. எடுத்துக்கங்க. இந்தாங்க. இந்த ஊருக்கு வர்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? இந்த ஊர்ல தான் ரூபஸ்ரீன்னு ஒரு சிங்கர் இருக்காங்க. அவங்க வாய்ஸ்க்கு கிட்டத்தட்ட நான் அடிமைன்னே சொல்லலாம். அப்படி ஒரு மயக்கம் அந்த குரல் மேல. கல்யாணத்தில் அவங்க பாடுறதை கேட்டு அவங்கள பார்க்கணுன்னு ஆசையாக வந்தேன். ஆனால் அதுக்குள்ளே அவங்க பாடிட்டு போயிட்டாங்க. அதை கூட உங்கள் பொண்ணு தீபா தான் எனக்கு சொன்னாங்க. நாம தான் தேவையில்லாம சந்தேகப்பட்டுட்டோம். தீபா நமக்கு விசுவாசமா தான் இருக்கா. அன்னைக்கு நீ தான் பாடுனன்னு கார்த்திக் கிட்ட சொல்லியிருக்கா. ஆமாம்மா, அவ நமக்கு ஃபேவரா தான் இருந்திருக்கா. உங்க எல்லாரையும் மீட் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தீபா, உங்களை வாழ்க்கையில மறக்க மாட்டேன். உங்களுக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் சரி எனக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு உதவி பண்ண நான் காத்துட்டு இருப்பேன். போயிட்டு வரேன் சார். சரி தம்பி, போயிட்டு வரேன். வந்துட்டியாப்பா? அங்க உனக்கு ஒண்ணு ஆகலல்ல? நீ நல்லா இருக்கல்ல? எனக்கு ஒன்னும் ஆகலம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க தான் ரொம்ப பயந்து போன மாதிரி இருக்கீங்க. ஆமாப்பா, நீ வரலன்னு உடனே எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. இப்ப கூட உங்க அண்ணனுங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தேன். அப்படி எங்க தான்ப்பா போன நீ? இல்லம்மா, போன இடத்துல ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண வந்து ஒரு பொண்ணை கார்னர் பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணை காப்பாற்ற போகும்போது அந்த பொண்ணு கையில அடிபட்டுருச்சு. அதான் அவங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி வீட்டில் விட்டு வரேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அந்த பொண்ணு தான் என்னையும் காப்பாத்தின பொண்ணுன்னு. என்னப்பா சொல்ற? அந்த பொண்ணு உன்னை காப்பாத்தினாளா? ஆமாம்மா, அன்னைக்கு நான் இருட்டில் மயங்கி விழுந்தப்ப எனக்கு எதுவும் ஆகாம என் ஆபத்துல இருந்து காப்பாத்தினது அந்த பொண்ணு தான்மா. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு அவளை எப்படிமா ஹாஸ்பிட்டலே விட்டு வர முடியும்? அதான் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதும் அவளை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு வந்தேன். அதாம்மா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பெரிய வசதி இல்லாத பொண்ணா இருந்தாலும் அவளுக்கு ஹெல்பிங் டெண்டன்சி நிறைய இருக்குமா. நல்ல காரியம் என்னப்பா செஞ்சிருக்க. அந்த பொண்ணை முடிஞ்சா நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. நானும் அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லிருப்பேன்ல. அதனால என்னம்மா, இப்பதான் அந்த பொண்ணு யாரு எங்க இருக்கான்லாம் தெரிஞ்சிருச்சுல. ஒரு நாள் அவ வீட்டுக்கே போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துடலாம். கார்த்திக், அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. ஏன் இப்படி சொல்றீங்க? அந்த பொண்ணு உங்களை காப்பாத்துனதுக்கு ஏதாச்சும் தேங்க்ஸ் சொல்லிட்டு பணத்தை கொடுத்துட்டு வர வேண்டியது தானே. எதுக்கு தேவையில்லாம அவ வீடு வரைக்கும் போயிட்டு வரீங்க? அவங்க ஸ்டேட்டஸ் என்ன, நம்ம ஸ்டேட்டஸ் என்ன? அண்ணி, இந்த பொண்ணு என் உயிரை காப்பாத்திருக்கா. அவகிட்ட போய் ஸ்டேட்டஸ்லாம் பார்க்க சொல்றீங்க? கார்த்திக், நீங்க தான் அந்த பொண்ணு வசதி இல்லாத பொண்ணுன்னு சொல்றீங்க. இந்த மாதிரி ஆளுங்க தான் நம்மள இம்ப்ரெஸ் பண்றதுக்காக இப்படி எல்லாம் நல்லது செய்யற மாதிரி நடிச்சு நம்ம கிட்ட இருந்து பணத்தை கறக்க பாப்பாங்க. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அண்ணி,
அந்த பொண்ணு பிளட்லாம் டொனேட் பண்ணுவா. சமூக அக்கறை உள்ள ஒரு பொண்ணு. அவ காசு பணத்துக்குலாம் ஆசைப்படுற பொண்ணு எனக்கு தெரியல. கார்த்தி, உங்களுக்கு மனுஷங்களை எடை போட தெரியல. அந்த தீபா மாதிரி எத்தனையோ பொண்ணுங்களை நான் பார்த்திருக்கேன் தெரியுமா? பணம் தான் அவங்களோட ஒரே டார்கெட். அதுக்காக அவங்க எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு வேணாலும் போவாங்க. கார்த்தி, ஐஸ்வர்யா சொல்றதும் கரெக்ட் தான்பா. இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியாது. அந்த பொண்ணுகிட்டயும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. அதுதான் உனக்கு நல்லது. மா, நீங்க 2 பேரும் இந்த பொண்ணை தப்பான கண்ணோட்டத்தோட பாக்குறீங்க. நான் அவளை பார்த்து பேசி பழகியிருக்கேன். உங்களை மாதிரி என்னால் அவளை தப்பா நினைக்க முடியலம்மா. அவங்க குடும்பத்திலையும் எல்லாரும் நல்லவங்க மாதிரி தான் தெரியுறாங்க. கார்த்தி, உங்களுக்கு அனுபவம் கம்மி. இந்த விஷயத்துல எங்களை மாதிரி பெரியவங்க சொன்னா கேட்டுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. இந்த விஷயத்த இதோட விட்டுருங்க. புரிஞ்சுதா? நிகிதா, நிகிதா, ஹாய். வா வா. வந்துட்டேன்க்கா. பரவாயில்லையே, நான் சொன்ன மாதிரி குடும்ப குத்து விளக்க வந்து நிக்கிற. உன்னை மாடர்ன் பொண்ணுன்னு யாருமே சொல்லவே முடியாது. அவ்வளவு ஹோம்லியா இருக்க. அக்கா, நீ ஈஸியா சொல்லிட்டக்கா. இந்த புடவைய கட்டிட்டு பஸ்ல வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. புடவை அவுந்து விழுந்துருமோன்னு பயந்துட்டேன் தெரியுமா? நல்ல வேலை அப்படி நடக்கல. சரி சரி, இதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். உள்ள வா, போலாம். வா. மாமா, மாமா, மாமா. என்னம்மா? இவ யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? நல்ல பாருங்க மாமா, யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? தெரியலையம்மா. மாமா, இவ என் சொந்தக்கார பொண்ணு. தங்கச்சி முறை ஆகுது. ஓ, நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கூட ஒரு வாட்டி வந்திருக்கா. அப்படியாம்மா? வயசாகுது இல்ல, அதான் சரியான ஞாபகம் இல்ல. ஐயோ பரவாயில்ல மாமா. இவள நம்ம கார்த்தி தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு அத்தை கிட்ட சொல்லியிருந்தேன். அவங்கதான் இவள வர சொல்லிருக்காங்க. புடிச்சிருந்தா மேல பேசலாம்னு சொல்லிருக்காங்க. அதான் இவளுக்கு போன் பண்ணி வர சொன்னேன். நிகிதா, மாமா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ போ. ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா நல்லா. நிகிதா, மத்தவங்க கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. மாமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா இரு. ஏங்க, சீக்கிரமா கல்யாணம் நடக்கணும்னு வாழ்த்துனா குறைஞ்சா போயிருவீங்க. கஞ்சத்தனமா நல்லா இருன்னு மட்டும் சொல்றீங்க. சரிம்மா, சீக்கிரமே கல்யாணம் நடந்து குழந்தை குட்டிங்களை பெற்று சந்தோஷமா இருமா. போதுமா ஐசு? நீங்களும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா இரு. அக்கா. நிகிதா, போதும். இனிமே நீங்க யார் காலையும் விழ வேண்டாம். நிகிதா, அத்தை கோயிலுக்கு போயிருக்காங்க. வந்ததும் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். அவங்களுக்கு ஒண்ணு சரியா ஞாபகம் இருக்காதுல்ல, அதனாலதான் சொல்றேன். சரிங்கக்கா. மாமா, என் சிஸ்டர் எப்படி? நம்ம கார்த்திக்கு பொருத்தமா இருப்பால? நிகிதாவை எனக்கு பிடிச்சிருக்குமா.
ஆனா இதுல முடிவெடுக்க வேண்டியது அபிராமி தான். அவளுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஓகே. சரிங்க மாமா. மாமா, நான் நிகிதாவை என் ரூம்க்கு கூட்டிட்டு போறேன். சரிம்மா. வா நிகிதா போலாம். ஹே, இப்போ அத்தை கோயிலுக்கு போயிருக்காங்க. அவங்க திரும்ப வரப்போ நீ பூஜை ரூம்ல விளக்கேத்தி சாமி கும்பிட்டுட்டு பக்தி பாட்டு பாடிட்டு இருந்தா அவங்களுக்கு உன் மேல ரொம்ப நல்ல அபிப்பிராயம் வரும். அத வச்சே நம்ம அடுத்தடுத்த காய நகர்த்தி உனக்கும் கார்த்திக்கும் கல்யாணத்தை முடிச்சிடலாம். எப்படி என் ஐடியா? ஐடியாலாம் நல்லாதான்க்கா இருக்கு. ஆனா சாமி பாட்டுலாம் எனக்கு தெரியாது. உனக்கு தான் சாமி பாட்டு பாட தெரியாதுன்னு எனக்கு தெரியாதா? அதான் நான் வேற அரேஞ்ச்மெண்ட் பண்ண போறேன். அரேஞ்ச்மெண்டா? என்ன அரேஞ்ச்மெண்ட்க்கா? நீ சும்மா வாய் அசைச்சா மட்டும் போதும். நான் டேப் ரெக்கார்டர்ல சாமி பாட்டு போட்டு சமாளிச்சிருவேன். அத்தையும் அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி உன்னை மருமகளா ஏத்துக்கிட்டா என்னன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓ, அத்தையவே ஏமாத்த பாக்குறீங்களா? எப்படி ஏமாத்துறீங்கன்னு நானும் பாக்குறேன்.